வணக்கம். வெல்கம் டு இங்கிலீஷ் கலாட்டா. நம்மள நிறையா பேத்துக்கு ஆங்கிலம் பேசணும்னு ஆசை. ஆனா ரொம்ப கஷ்டமா இருக்கா? இந்த 5 நிமிட வீடியோ பாருங்க. சுலபமா ஆங்கிலத்தோட அடிப்படைகளை கத்துக்கலாம். நம்ம தமிழ்ல உயிரெழுத்துக்கள்னு சொல்றோம். இந்த உயிரெழுத்துக்கள் தான் ஒரு வார்த்தையோட சப்தத்துக்கு உயிர் ஊட்டுது, இல்ல முழுமைப்படுத்துது. இதுக்கு சமமா ஆங்கிலத்துல 5 எழுத்துக்கள் இருக்குங்க. இதுக்கு வவல்ஸ் அப்படின்னு பேரு. இந்த 5 எழுத்துக்கள் என்னென்னன்னா ஏ, இ, ஐ, ஓ, யு. ஏஇஐஓயு. இந்த 5 எழுத்துக்கள் தான் ஆங்கிலத்துல எந்த வார்த்தை எடுத்துக்கிட்டிங்கனாலும் நடுவுல இருக்க எழுத்துக்களா வரும். இதுல என்னென்ன சப்தங்கள் இருக்குன்னு பார்க்கலாம். ஏக்கு ஆ அப்படிங்கிற சப்தம். ஈக்கு ஏ இல்லைன்னா ஈ சத்தம். ஐக்கு ஐ, ஓக்கு ஓ, யூக்கு ஊ இல்ல யூ அப்படிங்கிற சப்தம் வரும். இத வார்த்தைகளா சேர்த்தும் போது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பிஏஎல்எல் பால். இந்த பிஏஎல்எல் பால எப்படி சப்தங்கள் உருவாக்குது? பிக்கு ப அப்படிங்கிற சப்தம். இதே பி கூட ஏ சேர்த்துனீங்கன்னா பா, ப, ஆ, பா, எல்எல்க்கு இல், பால் அப்படிங்கிற சப்தம். பால். அடுத்தது பென், பிஇஎன். பிக்கு ப அப்படிங்கிற சப்தம். இது கூட இ சேர்த்தும் போது ஏ, பெ, பெ, ன், பென் அப்படிங்கிற சப்தம் வருது. அடுத்தது மைஸ். இதை ரெண்டா பிரிக்கலாம். எம்ஐசிஇ. எம்க்கு ம, அது கூட ஐ சேர்த்தும் போது மை, மை, சிஇக்கு ஸ், மைஸ் அப்படிங்கிற சப்தம். ஸோ பால், பென், மைஸ். பாக்கு பி ஏ யூஸ் பண்ணுறோம். பென்க்கு பிஇ, மைஸ்க்கு எம்ஐ. இந்த வவல்ஸ் தாங்க இந்த 3 வார்த்தையுமே முழுமைப்படுத்துது. தொடர்ந்து இன்னும் சில உதாரணங்கள் பார்க்கலாம். அப்ப நீங்களே உங்களோட ஓன் இங்கிலீஷ் வேர்ட்ஸை உருவாக்கிக்க படிச்சுக்க முடியும். பிஏடி பேட். ஸோ இது பார்த்தீங்கன்னா பிஏடி, பிஏ பே, டிக்கு இட் பேட், சிஏ கே கேட். அதே மாதிரி அடுத்தது ஏ இல்லைன்னா இ அப்படிங்கிற சப்தத்துக்கு பிஇஎன், பிஇ பே, ந பென், டிஇஎன், டிஇக்கு டே, ந டென் அப்படிங்கிற சப்தம். அடுத்தது ஓ அப்படிங்கிற சப்தத்துக்கு ஓ யூஸ் பண்ணுறோம். ஆர்ஓ ரோ, பிஇ பி, ரோப்பு. அடுத்தது பூட்ஸ், பிஓ போ, பிஓஓ பூ, பூட்ஸ் அப்படிங்கிற வார்த்தை. அடுத்தது ஐஸ். ஐக்கு ஐ அப்படிங்கிற சப்தம். ஐசிஇ ஐஸ். ஆர்ஐசிஇ ரைஸ். அதாவது ஐஸ் கூட முன்னாடி ஆர் அப்படிங்கிற சப்தத்தை சேர்த்திக்கிறோம். ரைஸ். அடுத்தது யூ. இதுக்கு ஊ இல்லைன்னா யூ, யூஎஸ்இ யூஸ். சியூக்யூ டிஇட் கியூட். இது எல்லாத்துலேயும் ஒன்று கவனிச்சிருந்தீங்கன்னா, இந்த வவல் ஒரு வார்த்தையில் கடைசியில் வரும்போது அந்த சப்தத்தை அமுக்கி சைலண்ட்டாக சொல்லுவோம். அதாவது சப்தம் இல்லை, முழுமைப்படுத்துறதுக்காக சேர்த்துறது. உதாரணத்துக்கு ரோப்பில் இந்த ஈக்கு தனி சப்தம் கிடையாது. ஆர்ஓபி ரோப். ஈயா தனியாக ரோபி அப்படின்னு சொல்ல மாட்டோம், ரோப். அதே மாதிரி ஐசி ஐஸ். இந்த ஈய ஐசி அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஈ அங்கே சைலண்ட், ஐஸ். ரைஸும் அதே மாதிரி தான். இந்த 2 வார்த்தை யூஸ் கியூட்டும் அதே மாதிரி. யூஎஸ் யூஸ், யூசின்னு சொல்ல மாட்டோம். அங்கே ஈ வந்து கடைசி ஈ சைலண்ட். அதே மாதிரி சியூடிஇ கியூட். பேட், கேட், பென், டென், ரோப், பூட்ஸ், ஐஸ், ரைஸ், யூஸ், கியூட். என்னங்க இப்போ புரிஞ்சுதா? தொடர்ந்து இங்கிலீஷ் கலாட்டாவோட 5 நிமிட வீடியோஸ் பாருங்க. அடிப்படை பாடங்களை ஈஸியாக கற்றுக்கலாம். நீங்களும் சுலபமாக ஆங்கிலம் பேசலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே இருக்க லைக் பட்டனை அமுக்குங்க. உங்களுக்கு தொடர்ந்து இங்கிலீஷ் கலாட்டாவோட வீடியோஸ் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அமுத்துங்க. ஒவ்வொரு தடவையும் நாங்கள் புது வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.